ஆல் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த ஒரு நாளில் எனக்கு கிடைச்ச கேக் ஆர்டர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஆர்டராக வந்து கிடச்சிது. ஒரு ப்ளம் கேக், அப்புறம் ஒரு பர்த்டே கேக். இது வந்து டால் கேக்கில் நமக்கு கிடச்சிருந்தது ஒரு டீனுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பர்த்டே கேக் ஒரு குட்டி பையனுக்காக. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணேங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான பேசிஸ் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து பண்ணி வச்சிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளேவராக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பர்த்டே கேக், அதாவது டால் கேக் இருக்கு இல்லையா, அது 1 kgயில் நட்டல்லா ஹேசல்நட் கேக். எனக்கு நட்டல்லா மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹேசல்நட் கஸ்டமர் கேட்டதுனால அதையும் நம்ம வந்து வாங்கி இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். அது வந்து ஸ்லைட்டாக ஒரு நாட் ஸோ ஹாப்பி மூமெண்ட். ஆனால் அந்த கேக். ஸோ அது என்னங்கிறது நான் போக போக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியாச்சு. இப்போ அந்த நட்டல்லாக்காக நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஹேசல்நட்டும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து கிளியராக அந்த கேக் பற்றி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். அண்ட் இதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வேணான்னாங்க. இவங்க என்னோடய ரெகுலர் கஸ்டமராக தான் இருந்தாங்க. லைக் முன்னாடியே வந்து வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் 2-3 ஆர்டர்ஸ் வந்து நமக்கு போயிருக்கு. அவங்களுக்கு அவ்வளோவா ஸ்வீட்னஸ் பிடிக்காது. பட் நம்ம நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த கேக் வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நட்டல்லாங்கும்போது உள்ள நட்டல்லா ஃபில்லிங்கே வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக தானே இருக்கும். ஸோ அதை நான் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் அப்படியும் நான் வந்து குறைச்சிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இது டைல்யூட் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் அண்ட் கொஞ்சம் மில்க் போட்டு நான் வந்து கொஞ்சம் இது வந்து டைல்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்வீட்னஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். மோரோவர் இதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சுகர் போடாமல் நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணலாம். பட் சாக்லேட் இதில் வந்து உங்களுக்கு கொக்கோ ஃப்ளேவருங்கிறதுனால நமக்கு அதில் சாக்லேட் ஆட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அது வந்து நம்ம சாக்லேட், அதுவும் வந்து நம்ம யூஷுவலான குவான்டிட்டியை விட ரொம்ப கம்மியாக தான் வந்து சாக்லேட் கனாஷும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சாக்லேட் கனாஷும் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அண்ட் ஃப்ராஸ்டிங்க்கான அந்த ஃப்ராஸ்டிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ப்ரீ டிஃபைன்டாக உள்ள ஸ்வீட்டாக தான் வரும். ஸோ இதில் வந்து நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ இதில் எப்படி சுகரை குறைக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஃப்ளேவர் அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹேசல்நட் ஃப்ளேவரில் தான் வேணும்னா நம்ம நட்டல்லா தான் வந்து கொஞ்சம் ஹேசல்நட் ஃப்ளேவர் இருக்கும், ஹேசல்நட் நம்ம போடலாம். ஸோ மேலே வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் டைல்யூட் பண்ணி தான் வந்து நான் இது வந்து போட்டிருக்கேன். நான் வந்து நட்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஸ்வீட்னஸ் பார்ட்லாம் அவங்க சொன்னதுக்கு வந்து நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கேக்கே வந்து இந்த ஃப்ளேவரே அந்த மாதிரி தான். ஸோ நம்மளால எதுவும் சேஞ்ச் பண்ண முடியல. அடுத்தது வந்து அவங்க கேட்டது வந்து டிசைன் வந்து ஒரு மாதிரி அதில் வந்து எனக்கு பாதி என்னோடய மிஸ்டேக். அதை நான் வந்து எடுத்துக்கணும். மிஸ்டேக் இன் த சென்ஸ், அந்த கலர் வந்து அவங்களுக்கு பர்டிகுலராக அந்த பிங்க் வந்து அந்த லைட் பிங்க்கே வேணும் அப்படின்னாங்க. அந்த மேலே ட்ரிப் மட்டும் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஆகிடுச்சு. அது அந்த சைடு நான் எடுத்துக்கிறேன். பட் கொசன்னு இருக்குன்னாங்க. ரொம்ப க்ளம்ஸியாக. பட் அந்த டிசைன் இட் செல்ஃப் இஸ் அ வெரி க்ளம்ஸி டிசைன் ஆக்சுவலி. பட் அதையும் வந்து நான் அவங்களே தான் சூஸ் பண்ண விட்டேன். ஸோ அவங்களே தான் சூஸ் பண்ணாங்க. பட் அதில் எலிகன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. பட் சொன்ன மாதிரி அந்த மேலே ட்ரிப் வந்து லைக் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அது வந்து நான் அதை ஏற்றுக்கிறேன். ஸோ இது நான் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோ இல்லை கஸ்டமர் நம்மளை பாராட்டிட்டாங்கங்கிறதுனால மட்டுமே நம்ம வந்து ஷேர் பண்ணணும், அது மட்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே போத் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபீட்பேக் மாதிரி தான் வந்தது. ஸோ நான் டேஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்க முடியாத பொறுப்பு. பிகாஸ் அது வந்து அந்த கேக் இட் செல்ஃப் இஸ் அந்த மாதிரி ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி இருக்கிற ஃப்ளேவர். ஸோ அது நான் எடுக்க முடியாது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் டிசைனு. ஸோ அந்த கலர் மேபி இது பண்ணியிருந்துக்கலாம். பட் நான் ரொம்ப கம்மியாக தான் விட்டேன். பட் ஒன்றுக்கும் இது ஆச்சு சார், ஓகே. நான் கலருக்கு
நான் வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து எடுத்துக்கலாம். பட் என்னென்னா அந்த டிசைனே கொஞ்சம் கொசம் தான் நம்ம இருந்தது. எக்ஸாக்டாக எனக்கு 100% அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணி கொடுங்கன்னா மேபி மற்ற பேக்கர்ஸ் பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. என்னால் வந்து அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் எப்பவுமே வந்து அந்த மாதிரி இதே நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி அதேமாதிரி எக்ஸாக்டாக வேணும்னா நீங்கள் சொல்லிடுங்க. அதை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே அவைலபிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்து தான். இப்போல்லாம் வந்து ஏஐலலாம் கேக் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் கொடுத்து நம்ம பண்ணுங்கும் போதும் சில டைம் நம்ம பண்ண முடியாது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளால் எக்ஸாக்டாக 100% சில டைம் வந்து பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளால் அது பண்ண முடியாது. ஸோ நான் அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுவேன். இதில் அது ஒன்று ஒரு கம்யூனிகேஷன் நான் சொல்ல விட்டுட்டேன். அதுவும் மேலே தப்பு. பட் 100% அப்படியே வேணும் அப்படின்னா வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ இது 2 விஷயம் தான் நமக்கு இதில் வந்து இதாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேலு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இதுவும் கேட்டிருந்தாங்க, ப்ளம் கேக்கும் கேட்டிருந்தாங்க. அண்ட் இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னாங்க. பட் அதே பேட்சில் தான் நான் சாப்பிட்டேன். நானும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தே தான் தெரியும். அவங்களுக்கு 1/2 kg தான். பேலன்ஸ் வந்து நாங்கள் எங்களுக்காக பண்ணோம். எங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்ட், என்னோடய மதர்-இன்-லா எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. என்ன இதுலேயும்னா ஆக்சுவலி நான் வந்து பட்டர் அண்ட் கீ போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து செய்வேன். ஸோ மோஸ்ட்லி ஈக்குவல் பார்ட்ஸ் அந்த மாதிரி எடுப்பேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிச்சாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பட்டர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணேன் ஆயிலை விட. ஸோ அது கொஞ்சம் ட்ரைனஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும். பட்டர் வந்து ஆயிலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மாய்ஸ்ட்னஸ் கம்மியாக கொடுக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு இதாக போயிருந்துருக்கலாம். ஸோ மேபி அதை நான் வந்து ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் கூட நம்ம வந்து கொடுக்கும்போது இது நம்ம ஒரு கன்சிடரேஷன் பாயிண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட் இன்னொரு தடவையும் நான் ட்ரையல் பார்த்துட்டு தான் நான் வந்து இது பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் பட்டர் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமேனு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் லாஸ் தான். ஏன்னா என்னென்னா நம்ம நிறைய பட்டர் போடும்போது அது அமௌண்ட்டு ஜாஸ்தியாகும் இல்லைங்களா ஆயிலை விட. ஸோ பட் ஸ்டில் நான் அதை வந்து அந்த பாயிண்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். அது என்னன்றது நான் கரெக்ஷன் வந்து நான் வந்து பண்ணணும். அப்புறம் இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு தனியாக கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு 2 கலர் வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த எல்லோவெல்லாம் கொண்டு வந்தோம். ஸோ அவ்வளோ ஒர்க்கும் இதில் நம்ம வந்து போடுறோம். அண்ட் அது இல்லைங்கும்போது கொஞ்சம் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை ஆனால் நமக்கு ஒரு இதாக இருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும், அவ்வளோதான். பட் எல்லா டைமும் அது அப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர்டாக நம்ம வந்து இருக்கணும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். நம்ம அவங்க பைசா கொடுத்துருக்காங்களே பர்ஃபெக்டாக வரணுமே அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எனக்குமே வந்து நாட் ஸோ ஹாப்பியாக நமக்கு ஒரு கஸ்டமராக நம்ம வந்து வாங்கும்போது எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இல்லாமையும் இருந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி கசகசன்னு தான் இருக்கும் அந்த டிசைனே வந்து கலர்ஃபுல்லாக. ஸோ அதை எடுத்து பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவும் மிக்ஸ் ஆகக்கூடாது கலரு. ஒரு 4-5 கலர், ஒரு 2-3 கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அது ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸும் ஆகிக்கக்கூடாது பெருசாக. ஸோ அதை எடுத்து பண்ணுறதுங்கிறதே ஒரு ஹெவியான டாஸ்க்கு தான். பட் ஓகே, நமக்கு இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங் இதில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் டார்க் கலர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு நீங்கள் ஒரு பேக்கராக இருக்கீங்க, இல்லை வேறு எந்த ஃபீல்ட்லேயும் இருக்கீங்கன்னா 100% நம்ம யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நம்ம நினச்சதை விட கொஞ்சம் மாறா போகலாம். ஸோ அதை வந்து நம்ம ரொம்பவும் மைண்டுக்குள்ளே வந்து எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி கஸ்டமர் சூப்பராக உங்கள் அளவுக்கு இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கும். அதையும் நம்ம ஹெட்டுக்குள்ளே எடுத்துக்க வேண்டாம். ஸோ அதுதான் வந்து என்னோடய குட்டியான ஒரு சஜஷன் நான் சொல்வேன். ஸோ 2மே வந்து ஓரளவுக்கு சப்டலாக எடுத்துக்கோங்க. ஒரு இல்லை அவங்க இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ரொம்ப ஹார்ட்டுக்கும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப சூப்பர்னு சொன்னாலும் ரொம்பவும் இதாக எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதையும் வந்து நம்ம சட்டிலாகவே எடுத்துக்கிட்டால் பெருசாக வந்து உங்களுக்கு ஒரு இது கிடைக்காது, இம்பேக்ட் இருக்காதுங்கிறது தான். ஸோ இட் வில் கோ ஆன், பிஸ்னஸ் வில் கோ ஆன். இது மாதிரி நிறைய இது வரும், இரிட்டேட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வரும். சில கஸ்டமர் டீல் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ பொறுமையாகவும் அங்கே இருக்கணும்.
கஸ்டமர் சொல்கிறதுக்கும் நம்ம இது பண்ணணும். பட் சொன்ன மாதிரி ஒரு கேக்கில் ஒரு மிஸ்டேக் வருதுன்னா எல்லா ப்ளேமும் நம்ம எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. சிலது அவங்க சைட்லேருந்தும் இருக்கும், சிலது நம்ம சைட்லேருந்து இருக்கும். நம்ம சைடில் எது கரெக்ட் பண்ண முடியுமோ, நம்ம சைடு என்ன லேர்னிங் இருக்கோ அதை நாம் வந்து பண்ணணும். அதே மாதிரி அவங்க சைடில் இருக்குதுன்னா அதை ஓப்பனாக சொல்லிவிடுங்க, இதுதான் வந்து பிரச்சனை, நமக்கு இந்த ஒரு கேப்பும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து பொலைட் மேனரில் நம்ம வந்து அதையும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டர்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் இதுக்கு வரலாம். ஸோ இந்த கேக் வந்து எல்லாத்தையுமே முடித்து நான் வந்து ஃப்ராஸ்டிங் எல்லாம் முடித்து வச்சாச்சு. நல்லா செட் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த கேஃபேக்கு வந்து நாம் வந்து தனியாக வந்து 2 கேக் கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பீஸ் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வினோக்கிட்ட ஆரம்பித்து டெலிவரி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களும் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஏரியா பேர் தெரியலை. அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. ஆல்ரெடி ஒன்று வாங்கிட்டு போயிருந்தாங்க. இது செகண்ட் டைம் வந்து எனக்கு ஒரு 8 o'clock அப்படி நைட் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரோஸ் ரஸ்மலாயின்னு. இவங்க 2வதாக இன்னொரு தடவையும் கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொரு தடவை ஒரு அக்கேஷனுக்கு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து டைம் வந்து எனக்கு இல்லை எங்கேயோ ஊருக்கு போயிருந்தேன் சம்திங். ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல. ஸோ அதையும் வந்து இப்போ முடித்து நான் அதையுமே வந்து ஈவினிங் டெலிவரிக்கு எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஃபைனல் இது வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த பிங்க் கலர் தான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் கேட்டிருந்தாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் வந்து நான் இந்த கேக்கான டெக்கரேஷனும் வந்து ஃபுல்லும் முடித்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த டெலிவரி போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேஸ் எல்லாம் பண்ணி வச்சதுனால ஓகே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டேவே பேஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தும் எனக்கு வந்து மார்னிங் நான் ஒரு 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு டோட்டலாக வந்து கேக்ஸ் மட்டும் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 5:30 ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமேலு போயிட்டு வந்து கொடுத்துட்டு வரும்போதே வந்து 7:30 ஆகிடுச்சு. வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேக்கை வந்து ஃபுல்லுமே பேக் பண்ணி வச்சு கரெக்டாக டின்னர் சாப்பிடும்போது கரெக்டாக வந்து அவங்க வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஹி வாஸ் வெரி ஸ்வீட் இனஃப் டு கம் அண்ட் பிக்கப். இல்லைன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் 2 இதுக்கும் கொடுக்குறதுக்கு. 2மே லாங் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைனலாக செய்கிற அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கே ரொம்ப இதாகிடுச்சு. நல்ல வேலை இந்த ஃபாண்டன் ஒர்க்ஸ் எல்லாமே முந்தின நாளே வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஃபைனலாக சிலது பண்ணுறது மட்டும் இருந்தது. ஸோ அதுக்கு டைம் இருக்குன்னு பார்த்தா அதுவே லேட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் தான் இதையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல் டே வந்து ஹெவியாக போச்சு. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து பேக்கிங் எல்லாமே வந்து செஞ்சு எல்லாத்தையும் இப்போ டக்குன்னு எடுத்து மாற்றி உட்காரவே இல்லை. நடுவில் லன்ச் பிரேக் மட்டும்தான் ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வந்து ஃபுல்லுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இது ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே தூக்கி பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 45 minutes பக்கத்தில் ட்ரைவ் ஆச்சு. ஸோ அப் அண்ட் டவுன் எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் வந்து இதுலேயே போயிடுச்சு, டிரைவிங்லேயே வந்து போயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த கேக்கையும் பேக் பண்ணி நமக்கு டெலிவரி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேக் வீடியோஸ் பார்க்கலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நம்ம கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.